ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு முடிவு கட்ட போகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லை, நம்ம வெண்பா குட்டி தான். வெண்பா பண்ண போகிற காரியத்தினால சுடரோட மொத்த ஆட்டமும் க்ளோஸு. நம்ம கூட நினச்சிட்டு இருந்தோம் மல்லி தான் எப்படியுமே இதுக்கு சுடருக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வெண்பா குட்டி முடிவு கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெண்பாவுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி பல வகையில ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாமே ஃபெயிலியரா மட்டும்தான் ஆணுச்சு. மல்லியும் மனோகரன் சேர்ந்து எவ்வளோ பண்ணாங்க, எதுவுமே சக்சஸ் ஆகவே இல்லை. ஆனா இப்ப கடைசியா நம்ம மல்லி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, வெண்பாவை வச்சு காயை நகர்த்திட்டு போகணும், வெண்பா மூலியமா எல்லா உண்மையுமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வெண்பாவை தவிர மல்லிக்கும் ஆள் கிடையாது. ஏன்னா இப்போ ரகுவோட நம்பர் தெரிஞ்சா மட்டும்தான் மொத்த கூட்டத்தையும் பிடிக்க முடியும், ப்ளஸ் இந்த சுடரையும் ஒழிச்சு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா, வெண்பா கிட்ட வெண்பா நான் சொல்ற மாதிரி நீ செய்டா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சொல்லுங்க மல்லியம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, போயிட்டு ரேணுகா அம்மா மொபைல்ல இருந்து யாருக்காவது ஒரு அன்னோன் நம்பருக்கு கால் போயிருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மல்லியம்மா சொல்றீங்க, ரேணுகா அம்மா எங்க ஒரு ஃபோன் யூஸ் பண்றாங்க, ரேணுகா அம்மா 2 ஃபோன்ல யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வெண்பா சொல்ற, ஆமா மல்லியம்மான்னு சொல்லவுமே நல்லாவே புரிஞ்சிடுச்சு. திருட்டு கழுத, 2 ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃபோன் ரகுக்குன்னு மட்டும் வச்சுக்கிறியாடி, உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி மல்லி நினச்சிட்டு மல்லி ஒரு பிளான் பண்ணாங்க பாருங்க. இப்போ அந்த நம்பரை எனக்கு அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லுவோம், அந்த நம்பரை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்வேன்பா அப்படின்னு சொல்லவும், என்ன மல்லியம்மான்னு கேட்கவுமே, இந்த மாதிரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நாளைக்கு நீங்கள் என்னை பார்க்க வந்தே ஆகணும், எனக்கு கால் எதுவும் பண்ணாதீங்க, ஆனால் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்னடா இது எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மெசேஜ் அப்படியே டெலீட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலுமே மல்லியோட பிளான் பக்கா பிளானுங்க. இப்போ ரேணுகா மாதிரியே பேசி அந்த கூண்டில் ரகுவை சிக்க வச்சு போலீஸை பிடிக்க வைக்கிறது தான் இப்போ மல்லியோட பிளானே. அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தான் இப்போ சுடர் முழிக்கிற மாதிரி தெரியுமே, ஃபோனை வச்சிடுறா. வச்ச வேகத்துக்கு சுடர்லாம் முழிக்கவே இல்லைங்க. உடனே அதுக்கு பதிலாக சுடர் முழிக்காம முழிக்கலாம் திரும்பி திரும்பி படுத்ததுக்கு தான் நம்ம வெண்பா பயந்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் இன்னொரு ஃபோனில் திடீர்னு கால் வருது. அந்த மெசேஜ் உடனே கால் வருமே, மல்லியம்மா கால் வருது மல்லியம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்டன் பண்ணி பேசினாங்க அப்படின்னா, என்னாச்சு சுடர், எதுக்காக இப்போ நீ இப்படி மெசேஜ் பண்ணியிருக்க, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குமே, மல்லியம்மா ஏதோ ஒரு ஆம்பளை குரல் கேட்குது மல்லியம்மான்னு சொல்லுவோமே, அவன் பேசுகிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் நிறைய விஷயங்கள் சொல்கிறான். இவன் எமர்ஜென்சி வேற சொல்கிறேன், நான் போலீஸ்க்கே தெரியாமல் மறைஞ்சிருக்கேன், இந்த சமயத்தில் எமர்ஜென்சின்னு சொன்னால் நான் எப்படி சுடர் வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை. ஏற்கனவே உன் விஷயத்தில் நான் நிறைய மாட்டியிருக்கேன், இதுக்கு மேலேயும் மாட்ட விரும்பலை, என்னை விட்டுரு சுடர் அப்படின்ற மாதிரி ரகு கதறிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டதுமே, மல்லியம்மா இவன் மோசமான ஆளாக இருப்பான் போல மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா வெண்பா அவன் மோசமான ஆள் தான், ஆனால் நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னதான் மல்லியம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சரி மல்லியம்மா இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோமே, ரகு ஃபோனை வச்சிடுறான். ஃபோனை வச்சதுக்குமே ரகு பேசினது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க நம்ம வெண்பா. அப்போ இவங்க உண்மையிலுமே நம்ம அம்மா கிடையாது போல், நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. இதுக்கு மேலே இவங்கள நம்ம நம்பவே கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்லவுமே, அவன் பேசினது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வெண்பாவுக்கு. அப்போ தான் வெண்பா ஒன்று முடிவெடுக்கிறாங்க, இதுக்கு மேலே மல்லியம்மா கூட சேர்ந்து நம்மளும் போராடணும், ஏன்னா இவங்க கண்டிப்பாக என் அம்மாவாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு எப்படி இந்த ரகு வருவான், அப்போ வந்து கூண்டோட கைலாசம் போகிறான் அப்படின்னு சொல்லவுமே, இப்போ வந்து ரகு வந்து அந்த மெசேஜை பார்த்ததுமே நாளைக்கு சரி நம்ம போவோம், ஏதோ இவ ஆபத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உடனே வந்து சரி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லாம் ரெடிலாம் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இப்படியே விடவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்கேன். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் திசை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் வெண்பா ரொம்ப கிளியராக இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து என்றைக்குமே வந்து பின் வாங்கவே கூடாது, அப்படி பின் வாங்கிட்டோம் அப்படின்னா நடக்கிறதே வேறையாக போயிடும் அப்படின்ற மாதிரி மல்லிக்கு தெரியுது. இப்போ உடனே வந்து ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் மல்லின்னு சொல்ல, இந்த மாதிரி நீங்கள் இங்கே வர வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வர்றேன், எங்கே வரணும் எப்படி வரணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி வந்துட்டு நாளைக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ரகு வந்து கூண்டோடு பிடிக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் வந்தால் மட்டும் போதும், எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துடுறேன், கண்டிப்பாக நான் வருவேன், வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி சார் நீங்கள் எப்படியாச்சும் வந்துடுங்க, நாளைக்கு வந்து அவன் இந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லுவோம். எப்படி மல்லி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் எல்லாம் அதுக்கான பிளான் தான் நான் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்தது வேற, இப்போ இருந்துகிட்ருக்கிறது வேற, அதனாலே வந்து பிரச்சனைகள் எல்லாமே வேறு மாதிரி உருவாயிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே வந்து நல்லாவே தெரியும். இதனாலே வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுடர் நல்லா தூங்குடி, உனக்கு எப்படி ஆப் வைக்கணுமோ நான் அப்படி ஆப் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது, எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெண்பா பண்ண வேலை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.